வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல். ரொம்பவே டேஸ்டியான ஒரு பிரியாணி ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். செய்கிறது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி. இதுக்கு ஒரு குக்கர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். குக்கரில் 100 மில்லி சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிட்டு கூடவே ஒரு ஸ்பூன் நெய்யையும் போட்டு நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இதில் தான் இந்த அளவுக்கு பொரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே 4 பெரிய வெங்காயத்தை நீளமாக அரிஞ்சதை இதில் சேர்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ மட்டனுக்கான அளவு தான் சொல்கிறேன். ஒரு கொஞ்சம் பார்ட்டை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் ரைஸ் வேக வைக்கும்போது போடுறதுக்காக. இப்போ இந்த வெங்காயம் நல்ல ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, டீப் ஃப்ரை பண்ணி ஆனியன் எடுப்போம்ல, அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. இதோட கூடவே நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிடலாம். நான் மிஸ் பண்ணிட்டேன், அதனால் மட்டன் போட்டதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜ்லேயே பச்சை மிளகா போட்டால் எண்ணெயிலேயே நல்லா ஃபஸ்ட்லேயே வதங்கிடும். இந்த அளவுக்கு வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் நல்லா மைய அரைச்ச பூண்டு, ஒரு 10-12 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாமே நைஸாக அரைச்சி தனித்தனியாக வதக்கும் போது அதோடய ஃப்ளேவர் கொஞ்சம் வேரி ஆகி கிடைக்கிது. அப்படிங்கிறதுனால தனித்தனியாக வதக்கிட்டு ஒரு 3/4 கிலோ மட்டன் துண்டுகளை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மட்டன் எண்ணெயிலேயே ஒரு 6-7 நிமிஷம் நல்லா அதோடய ஈரமெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும், அது ஒரு 10% சூடேறி வேகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். மட்டன் எந்த அளவுக்கு இந்த எண்ணெயிலையும் வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதுலையும் வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி ஃப்ளேவர் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் மிஸ் பண்ண பச்சை மிளகா, கிட்டத்தட்ட ஒரு 5 பச்சை மிளகா நான் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மட்டனுக்கான காரம் இது பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால போடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு கொஞ்சம் கூட்டவோ குறைக்கவோ விருப்பப்படி செஞ்சுக்கலாம். பச்சை மிளகாய் எல்லாமே சூடில் நல்லா சாஃப்டாக வெந்து வர்ற நேரத்தில் 1 கப்பு போல் தயிர், வீட்டு தயிராக இருந்தால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதோட கூடவே ஒரு 4 பழுத்த தக்காளியை மிக்சியில் நல்லா அரைச்சி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தயிர் தக்காளி எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா கலந்து விட்டுட்டு, இந்த பிரியாணிக்கு கொஞ்சமாவது கலர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாத்தூள், அப்படி இல்லைன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், கறிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும், ஏன்னா ரைஸ் வேக வைக்கும்போது நம்ம தனியாக உப்பு சேர்த்துக்குவோம், அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நான் இதில் தண்ணியே ஊற்றலை. தண்ணி தேவைப்படுது, ஓப்பன் வெசலில் வேக வைக்கிறோம் அப்படிங்கிறவங்க தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. நான் நார்மலாக குக்கரில் வைக்கிறேன் அப்படிங்கிறனால தண்ணியே நான் ஆட் பண்ணாமல் அந்த தக்காளி ஈரத்துலேயே நம்ம மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மினிமம் 2-3 விசில் விட்டு எடுத்தால் அந்த கறியோட பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி விசிலோட அளவை நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ அந்த குக்கரில் கறி வெந்துட்டுருக்கிற நேரத்தில் நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே தண்ணி வச்சு ஒரு பெரிய வெசலில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த வெங்காயத்தை உதுத்து போட்டுட்டு இந்த ரைஸுக்கு தேவையான அளவு கல்லுப்பு, 1 ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுட்டு லைட்டாக கலருக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக புதினாவோ கொத்தமல்லியோ எது போடணுன்னா ஓகே தான், அதை போட்டுட்டு நல்லா கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிற அரிசியை தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த கொதி ரைஸ் எல்லாம் மேலே வருது பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம ரைஸை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60% தாங்க வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் தான் எல்லாத்துக்கும் பிரியாணியை எப்படி நம்ம சேர்க்குறது அப்படிங்கிற டவுட் வரும். இப்போ நம்ம மட்டன் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்காங்கிறத பார்த்துடலாம். குக்கர் அப்படிங்கிறதுனால தண்ணியும் ஊற்றலை அப்படிங்கிறதுனால லேசாக நமக்கு கலந்து கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மட்டன் பீஸ் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். 90% ரொம்பவே சாஃப்டாக வெந்திருக்குதுங்க. பார்க்கும்போதே தெரியுது, 2 விரலில் பிச்சு எடுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அதில் 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம 60% வெந்த அரிசி இதில் போடும்போது எவ்வளோ தண்ணி தேவை, நமக்கு இதுக்கு மேலே அது தம் போட்டு எடுக்க எவ்வளோ தண்ணி தேவைங்கிற டவுட் வரும். இப்போ அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தோசை தவா வச்சுட்டு அது மேலே நம்ம மட்டன் பீசஸ் இருக்கிற குக்கரை வச்சுட்டு இதில் நம்ம வடித்து வச்சுருக்கிற அரிசியை போட்டுடலாம். போட்டுட்டு இதை தம் விடும்போது நம்ம இந்த அரிசியும் மட்டனும் ஒன்று சேர நமக்கு தண்ணியில் ஈவனாக முழுசி நம்ம அந்த கரண்டியை வச்சு அழுத்தி பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் தண்ணி தெரியணும். அந்த ரேஞ்சுக்கு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு சாதம் வடித்த தண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, நம்ம ஆல்ரெடி ஃப்ளேவர்ஸ் எல்லாம் போட்டு
அந்த தண்ணியை 2லேருந்து 3 டம்ளர் எடுத்து ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லெவல் பண்ணுவோம்ல, அரிசியும் தண்ணியும் ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி பிரியாணி தம் போடும்போது அந்தளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம லெவல் பண்ணிவிட்டு குக்கர் ப்ரெஷர் விடாமல் வேறொரு தட்டை வச்சு டைட்டாக கேப் இல்லாமல் மூடிட்டு அந்த சாதம் வடித்த தண்ணி நல்லா சூடாகவே இருக்கும் இல்லையா, அதை மேலே வெயிட்டுக்கு வச்சு ஃப்ளேமை நல்லா சிம் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் தம்மில் விட்டுட்டு 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணி நம்ம அந்த தண்ணி எடுத்துட்டு தட்டை எடுத்தோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக பொலன்னு பர்ஃபெக்டான பிரியாணிங்க. இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. பாஸ்மதி அரிசி கண்டிப்பாக உடையும், தண்ணி அளவு பர்ஃபெக்டாக தெரியல, எப்படி செய்கிறதுன்னெலாம் பயம் ரொம்பவே இருந்ததுங்க. ஆனால் இந்த மெத்தடில் நான் செஞ்சப்போ எனக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக கிடச்சிது. ஒரு முட்டை ரைத்தா கிரேவியோட அருமையான டேஸ்ட்டில் இருந்ததுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.